ஓகே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற ஒரு நாள். எல்லாருக்கும் பிறந்த நாள் என்ன செய்யுது வருது. நம்ம எல்லாருக்குமே என்ன செய்யுது பிறந்த நாள் வருது. ஆனா இயேசுநாதருடைய பிறந்த நாள் கொஞ்சம் விசேஷமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை படைத்த தேவன் மனுஷனா வர முடியுமா? ஒரு பெரிய கேள்வி. சில இஸ்லாமிய சகோதரர்கள் கூட சொல்லுவாங்க, கடவுள் மனிதனாக என்ன செய்ய முடியாது, தலைகீழா நின்னாலும் வர முடியாது என்று சொல்வார்கள். அவர்களே ஒரு வார்த்தை சொல்வார்கள், இறைவனால் ஆகாதது எதுவும் இல்லை, இறைவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தை அவர்களும் சொல்லுவார்கள். அப்ப கடவுளால் மனிதனாக வர முடியுமா என்று கேட்டால், அந்த வல்லமை கடவுளுக்கு என்ன செய்யுது இருக்கிறது. அவர் வந்தார், அது 2000 வருடத்துக்கு முன்பாக வந்தார். அவர் வந்ததின் அடையாளமாக கிபி கிமு என்றே சரித்திரத்தை இரண்டாக பிரித்து சரித்திர நாயகனாகவும் இன்றைக்கு இயேசு என்ன செய்கிறார் இருக்கிறார். அதை விட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் பலர் கெட்டவர்களாக என்ன செய்யறாங்க வாழ்கிறார்கள். நல்லவர்களாக சிலர் வாழக்கூடும். சிலர் நாட்டுக்காக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய விஷயங்களை சாதித்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து வந்து செய்து முடித்தார். அது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல சில போராட்டங்களை போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. சில நல்ல விசேஷங்களை நமக்கு வாங்கி கொடுத்தவங்க இருக்காங்க. நல்லது. எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். கப்பலோட்டிய தமிழரை குறித்து நாம் படிக்கிறோம். பாரதியாரை குறித்து நாம் சிந்திக்கிறோம். காந்தியடிகளை குறித்து நாம் படிக்கிறோம். இன்னும் எத்தனையோ பெரிய மகான்களை குறித்தெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அவர்கள் இந்த உலகத்துக்காக போராடினார்கள். இந்த உலகத்திலே மக்கள் சமாதானமாக வாழும்படியாக, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக போராடினார்கள். ஆனா மனிதனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான சுதந்திரம் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து பெறுகிற ஒரு விடுதலை. அந்த விடுதலையை யாராலும், எந்த மனுஷனாலும், இந்த உலகத்திலே பிறந்த எந்த புனிதனாலும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லா மனிதனும் பாவிதான். நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல பெரிய பெரிய மனிதர்கள் நல்லது செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களுடைய கருப்பு பக்கம் என்கிற ஒரு பக்கமும் என்ன செய்யும் இருக்கும். நாம அதெல்லாம் நோண்டி பார்க்கறது இல்லை. அவங்க வாலிப பிராயம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்நாள் முழுக்கவுமே அவங்க 100க்கு 100% பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்தார்களா என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிடவே முடியாது. அதனாலதான் உலகத்துல சொல்றோம், விமர்சிக்க முடியாத நபர் என்று யாருமே இந்த உலகத்துல இல்ல. எல்லாருமே விமர்சனத்துக்குரியவர்கள். விமர்சனத்துக்குரிய காரியத்தை எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க, செய்திருப்பார்கள். ஏன்னா அவங்க சாதாரண மனிதர்கள், அவர்கள் நல்லவர்கள் தான். ஆனால் அவர்கள் உள்ளத்திலே பாவம் இருக்கிறபடினால் ஏதோ ஒரு கருப்பு பக்கம் அவர்களுக்கும் என்ன செய்யும், இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பக்கத்தை எடுத்துக்கொண்டுதான் நிறைய பேர் இப்ப காந்தியடிகளை குறித்து விமர்சனம் பண்றது இருக்கிறாங்க. அவருடைய வாலிப பிராயம் அப்படி இருந்தது, ஆமா அதெல்லாம் நோண்டி என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இப்ப அப்படி எல்லாருக்கும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கும். அப்ப இந்த கருப்பு பக்கத்தை கிளீன் பண்ணி தேவனுடைய சமூகத்துக்கு யாரால் கொண்டு போக முடியும்னா, தேவனால் தான் அதை என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். ஆதலால் தான் தெய்வம் மனிதனாக இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு, வந்தார். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரு பரிசுத்தமான ரத்தம் பூமியில சிந்தப்பட்டால் ஒழிய மனிதன் மீட்படைய என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. நம்ம பழங்காலத்திலே நான் இந்துவாக இருந்த பொழுது எங்கள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு கோழி எல்லாம் என்ன செய்வோம், வெட்டுவோம். இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுப்பார்கள். இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள். இந்துக்கள் என்ன செய்வாங்க, ஆடு அல்லது கோழிகளை வெட்டி இறைவனுக்கு என்ன செய்வோம், படைத்து இதெல்லாம் எப்படி இந்த சிஸ்டம் வந்துச்சு? அவர்கள் எந்த முகாந்திரத்திலே கொடுக்கிறார்கள், நாம் எந்த முகாந்திரத்திலே கொடுக்கிறோம்னா சில முகாந்திரத்தை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, வேதாகமத்திலே 5000 வருடத்துக்கு முன்பாகவே கடவுள் மனுக்குலத்துக்கு இப்படிப்பட்ட பிரமாணங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே லேவியராகமம் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே மனிதன், ஒவ்வொரு மனிதனும் பாவி. அந்த பாவிக்கான ரத்தத்தை என்ன செய்யணும், ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ அல்லது வேறு ஏதாவது பறவைகளையோ அவன் பலி கொடுக்க வேண்டிய அவசிய நிலைமையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது தொன்று தொற்று உலகம் முழுவதுமே அந்த பலி செலுத்துகிற ஒரு முறைமை மனித குலத்துக்குள்ள என்ன செஞ்சு, எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்தவங்க தானே.
இந்த முழு மனுக்குலமும் அவன் மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது கண்ணங்கரேன் இருந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அங்கிட்டு இங்கிட்டு இல்லாம அழகா மாநிறமா இருக்கிற நம்ம ஆட்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே யாருக்கிட்ட இருந்தா வந்தோம்? ஒரு ஆதாம் ஏவாள் என்கிற ஜெனரேஷன் அடிப்படையில் தான் இந்த முழு மனுக்குலம் என்ன செய்யுது? பெருகி இருக்கிறது. அப்ப முதல் மனிதனுக்கு பிறந்த பிள்ளைகளே நம்ம பார்க்கிறோம், காயினும் ஆபேலும் என்ன செய்யறாங்க? பலி செலுத்துகிறார்கள் இறைவனுக்கு அப்படின்னு. அப்ப முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த பிள்ளைகளே அன்னைக்கு பலி செலுத்தும் போது அவர்கள் மூலியமாக உலகமெங்கிலும் இருந்த ஜனங்களும் அதே விதமான பலிகளை ஏதோ ஒரு வண்ணத்திலே செலுத்தி கொண்டுதான் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான். அதனாலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யறோம்னா, இந்த உலகத்துல எந்த ஜாதியை அப்படின்னு பிரிச்சவன் பார்த்தாலும், எந்த மதம்னு பிரிச்சு பார்த்தாலும் நமக்கு ஒண்ணு தெரியும், எல்லாருமே நம்ம சகோதரிகள் தான். நம்ம யாரையும் வெறுக்க கூடாது. நம்ம எல்லோரும், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் எல்லோரும் ஒரே ரத்தத்தினால் தேவன் என்ன செய்தாராம்? தோன்ற பண்ணினார். நம்ம எல்லாம் ஒரே ரத்தம். ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். அவன் கருப்பனா இருந்தாலும், வெள்ளையனா இருந்தாலும், செவப்பனா இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், எந்த வேலை செய்கிறவனாக இருந்தாலும், நாம் அத்தனை பேரும் யாரால் வந்தவர்கள்? ஆதாம் ஏவாள் என்கிற ஆதி தகப்பனிடத்திலே நாம் வந்தவர்கள். அந்த புரிதல் நமக்கு இருக்கிறபடினால்தான் நாம் எல்லோரும் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பகிர வேண்டும், யாரிடத்திலும் ஏற்றத்தாழ்வு வைத்துக் கொள்ள கூடாது என்கிற சத்தியத்தை என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம உள்வாங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கடவுள் ஏன் மனிதனாக வந்தார்னா, ஆட்டு மாடு கோழி ரத்தம் எல்லாம் ஒரு அடையாளமாக கடவுள் அன்னைக்கு சிந்த வச்சாரு. ஆனா ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ அல்லது கோழியினுடைய ரத்தமோ மனுஷ செய்யற பாவத்துக்கு ஈடாக அதை சமப்படுத்தி அதை நிவர்த்தி செய்ய முடியாது. அதால் என்ன செய்ய முடியாது? நாம செய்யற அக்கிரமத்துக்கு அது பலியாகி என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. அப்ப ஒரு பரிசுத்தமான பலி இருந்தா மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். ஒரு பரிசுத்தம் தான் ஒரு அழுக்க போக முடியும். ஒரு சோப்பு தான் என்ன செய்ய முடியும்? ஒரு அழுக்க நிக்க முடியுமா? அழுக்கு என்ன செய்ய முடியாது? அழுக்க போக்கணுங்க, அதனால எடுத்து என்ன செய்யறேன்? சாக்கடையில தடவிக்கிறேங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது? நீக்க முடியாது. அப்ப இந்த உலகத்துல எந்த மனுஷனும் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிற அளவுக்கு, ஒரு மனுஷனை கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு பரிசுத்தவான் இல்லாததுனால கடவுளே, பரிசுத்தமான தெய்வமே மனித உருவெடுத்து இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு? வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூமிக்கு அவர் வந்தார். அதனாலதான் அவர் வருகை அவசியமாகப்பட்டது. ஏன் அவர் வந்தார்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே மனிதனை பரிசுத்தமாக்கி பரலோகம் கொண்டு போகக்கூடிய ஒரு பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்தில் யாருக்கிட்டயுமே இல்லை. எல்லா மனிதனும் பாவி, எல்லா மிருகங்களுடைய ரத்தம் கழுவ முடியாது. அது ஒரு அடையாளமாக தேவன் கொடுத்தார். அப்ப அவரே நமக்காக இறங்கி வந்து தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கழுவுகிறார். ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும், மதமெல்லாம் மாற அவசியம் இல்லை. இயேசுவை நம்பினால் போதும். கடவுள் எனக்காக மனிதனாக வந்தார், என் பாவம் போக்க அவர் சிலுவையிலே பலியானார் என்கிறதை ஒரு மனிதன் நம்பினால் போதும், அவன் மீட்படைகிறான், பரிசுத்தம் அடைகிறான். அப்படின்னா அதுக்கப்புறம் நம்பினா போதுமா? அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? அப்படி கிடையாது. அப்ப அந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது கடவுளே உள்ள வந்து விடுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசத்தின் மூலியமாக என்ன நடக்கிறது என்றால், கடவுள் என்ன செய்கிறாரு? உள்ளே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. ஒன்றை நம்பினோமானால் அதை என்ன செய்வோம்? ஒரு பொருள் தரமான பொருள் அப்படின்னு நீங்க நம்புறீங்க, அதை என்ன செய்வீங்க? உங்களுடையதை மாற்றி உங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருவீங்க? கொண்டு வந்துருங்க. அதே போல கடவுளை நீங்க நம்பும் போது கடவுள் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடாரு? நீங்க கடவுளை பார்க்க எங்க போக தேவையில்லை. எங்க 7 கடல் தாண்டி மலை தாண்டி அங்கதான் அவர் இருப்பாரு, இங்க அப்படிலாம் இல்லை. இயேசுவை நம்புனீங்கன்னா உங்களுக்குள்ள கடவுள் வந்துடுறாரு. உங்களுக்குள்ள கடவுள் வந்துட்டாருன்னா, கடவுள் உங்க கூடயே இருந்தானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 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 புரிதலை கிறிஸ்தவம் உண்டாக்கி தருகிறது. என்ன தருதுன்னா, அப்பா அம்மா கூடயே இருந்துட்டா பசங்க என்ன செய்வாங்க? வெளியே போனாதான் சேட்டை. நம்மளை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா தான் என்ன தருது? ஆமா, அந்த வாலிப பிராயத்துல அப்பா அம்மா விட்டு இப்படி காலேஜ் பசங்க அப்படி லூட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அப்பா அம்மா கண் பார்வையிலே இருந்தாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? நானும் அப்படித்தான், பக்கத்துலயே அம்மா அப்பா பார்த்துட்டே இருந்தாலும் ரொம்ப நல்லவ மாதிரி என்ன செய்யறது? அப்படி அப்படி போயிட்டாங்கன்னா போதும், நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணுவோம். ஆனா வேதாகமம் என்ன சொல்லி தருதுன்னா, ஆண்டவர் இயேசுவை நீங்க விசுவாசிக்கும் போது எங்க வந்துடுறாரு? உள்ள வந்துடுறாரு. உள்ளே கடவுள் இருக்கும்போது 24 மணி நேரமும் கடவுள் பயத்தோடு,
கடவுள் கண்முன்னே நான் இருக்கிறேன் என்கிற அந்த இறை அச்சத்தோடு நீங்க என்ன செய்றீங்க? வாழ்கிறீர்கள். அதைத்தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாமும் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். சரி, இப்ப இயேசு மனிதனாக என்ன செய்தார்? பிறந்தார். இயேசு எங்கே பிறந்தார்? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இயேசு எங்கே பிறந்தார்? கடவுள் மனிதனாக பிறக்கணும்னா எங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம் அவரு? இப்ப நம்ம எல்லாம் யோசிச்சு பார்ப்போம். நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா இன்னார் வீட்டுல பிறக்கணும்னு ஒரு சூஸ் நமக்கு பண்ற கிடைச்சுன்னா நீங்கள யார தேர்ந்தெடுப்பீங்க? அதை நீங்க அறிவார்ந்து சிந்திச்சீங்கன்னா, இல்ல எங்க அப்பா அம்மா போதும் அப்படின்னு சும்மா சொல்லலாம். ஒருவேளை அந்த வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இன்னாருக்கு நீங்க பிள்ளையா பிறக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே இன்னைக்கு சில இத்து போன பசங்கள் என்ன செய்யறாங்க? நீ போய் என்ன பெத்து எடுத்திய, நான் எங்கேயாவது அங்க பிறந்திருக்க கூடாதா, இங்க பிறந்திருக்க, வசதியான வீட்டுல நல்ல பேரும் புகழும் இருக்கிற வீட்டுல, இப்படி இன்னைக்கு சில மனிதர்கள் அப்படிதான் சூஸ் பண்ணுவோம். நமக்கு சூஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருந்துச்சுன்னா நாம என்ன செய்வோம்? கொஞ்சம் நல்ல நிலைமையெல்லாம் சூஸ் பண்ணுவோம். ஆனா கடவுள் இந்த பூமிக்கு பிறக்கும் போது எங்க சூஸ் பண்ணாரு தெரியுமா? மாட்டு தொழுவத்திலே அவர் என்ன செய்யறாரு? பிறக்கிறார். நல்லா கவனிங்க, மாட்டு தொழுவம் கடவுள் தெரிந்தெடுத்த இடம் அல்ல. மாட்டு தொழுவம் கடவுள் தெரிந்தெடுத்த இடம் அல்ல, மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட இடம் தான். என்ன இடம்? மாட்டு தொழுவம். அவர் ஃபர்ஸ்ட் வர்றாங்க, குடிமதிப்பு எழுதுறாங்க. இயேசுநாதருடைய தாயின் தகப்பன்னு வர்றாங்க, குடிமதிப்பு எழுதி வரும்போது சத்திரத்துல என்ன செய்யறாங்க? போய் முதலாவது கேட்கிறாங்க. சத்திரத்துல பாத்தீங்கன்னா நல்ல சௌகரியம் இருக்கிற ஒரு ஸ்தலம் தான். இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல எல்லாம் தங்குறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால சத்திரம், நீங்க நம்ம எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், இது என்ன எல்லாரும் தங்குறதுக்கு சத்திரஞ்சாவடியா அப்படின்னு கேட்போம், அப்படித்தானே? ஏன் சொல்லுவோம்னா, அன்றைய நாட்கள் சத்திரம்னா யார் வேணாலும் என்ன செய்யலாம்? காசு கொடுத்து தங்கலாம். அங்கே சாப்பாடு கிடைக்கும், மருத்துவ காரியங்கள் கிடைக்கும், சில நல்ல விஷயங்கள் அந்த சத்திரத்தில் என்ன செய்யும்? கிடைக்கும். அதனாலதான் நம்ம வேதாகமத்திலே இயேசுநாதர் ஒரு உவமையை சொல்லுவார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான். போகிற வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். கள்ளர்கள் அவனை அடிச்சு உதைச்சு குற்றுயிராய் அவனை ஆக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அங்கிருந்து வந்த ஒரு சமாரியன் என்ன செய்யறான்? தூக்கி எடுத்து கொண்டு போய் எங்க விடுறாராம்? சத்திரத்திலே கொண்டு போய் விடுகிறார். 2 காசு கொடுத்து, நான் வர்ற வரைக்கும் இவனை பார்த்துக்கங்க, எக்ஸ்ட்ரா செலவானா நான் இவனுக்கு என்ன செய்யறேன்? அதையெல்லாம் கொடுக்குறேன். அப்ப நல்லா கவனிங்க, சத்திரம் என்பது நல்ல மருத்துவ வசதி கொண்ட, நல்ல உணவு பராமரிப்பு எல்லாம் இருக்கிற ஒரு நல்ல அருமையான இடம். ஆனா அந்த இடத்துல இயேசுக்கு என்ன கிடைக்கல? இடம் கிடைக்கல. மனிதனால் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது. மனிதன் அங்க போகணும்னு விரும்ப மாட்டான், அங்க போய் படுத்து கிடக்கணும், அங்கேயே வாழணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டான். அந்த மாட்டு தொழுவங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நாற்றம் எடுக்கிற ஒரு இடம். மிருகங்களை மட்டும் தான் அங்க வச்சிருப்பாங்க. மற்றபடி அங்கே மனமோ மற்ற எந்த ஒரு விஷயமோ மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம் தான். ஆனா நல்லா கவனிங்க, மனிதன் புறக்கணிக்கிற எந்த ஒரு மனிதனையும், அதாவது எந்த ஒரு இடத்தையும் தேவன் எடுத்து என்ன செய்கிறார்? தம்முடைய காரியத்துக்காக பயன்படுத்துகிறார். அவருக்கு விலையேற பெற்ற ஒரு இடம் தான் வேணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. 1 கொரிந்தியரின் புத்தகம். ஆண்டவர் எப்படி தெரிந்திருக்கிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய பைத்தியம் என்பது மனுஷனுடைய ஞானத்தை பார்க்கிலும் மனிதனுடைய ஞானமா இருக்குதான். நம்ம பெரிய ஞானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, அது ஆண்டவர் முன்பா எப்படி இருக்குது? ரொம்ப சாதாரண அற்பமான விஷயமா இருக்குது. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், கடவுள் கடலளவு ஞானம் உள்ளவர். கடலளவு ஞானம் உள்ள கடவுள் ஒரு துளி அறிவை மனிதனுடைய மூளையில என்ன செய்திருக்கிறார்? விட்டிருக்கிறார். அந்த ஒரு துளி மூளையை வச்சுட்டு தான் நம்ம எண்ணிறந்த விஷயங்களை என்ன பண்றோம்? செயல்படுறோம். அது தாண்டி மனித மூளையே நம்மால் முழுமையாக இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல. அறிவியலாளர் சொல்றாங்க, மனிதருடைய மூளையை இதுவரைக்கும் மனுஷன் எத்தனை பெர்சென்டேஜ் யூஸ் பண்றானா? எவ்வளவு? மேக்சிமம் எவ்வளவு? 20. எவ்வளவு இருக்கு மிச்சம்? நீ எவ்வளவு இருக்குது? 80% கடவுள் கொடுத்த அறிவையே மனிதனால் யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு தான் என்ன செய்யிருக்கிறான். உச்சகட்ட ஞானி கூட 20% தான் யூஸ் பண்றான். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இது இவ்வளவு பெரிய ஞானம்ங்கிறோம். இந்த மெமரி கார்டு இருக்குது, பயங்கரமான மெமரி கார்டு. சில நேரங்களில் எதை டெலீட் பண்ணணுமோ அதை டெலீட் பண்ண மாட்டோம், எதெல்லாம் டெலீட் பண்ணக்கூடாதோ அதை என்ன செஞ்சிருப்போம்?
50 வருஷம் ஆனாலும் அந்த ஆள் செய்த அதை மறக்க மாட்டேன் நிற்போம். ஆனா மறக்க வேண்டிய விஷயத்தை என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். மறந்துட வேண்டிய விஷயத்தை அப்படியே என்ன செஞ்சிருப்போம், ஸ்டோரேஜில் எடுத்து வச்சிருப்போம். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு மெமரி கார்டை கடவுள் என்ன செஞ்சிருக்காரு. இதுவே இவ்வளவு பெருசுனா கடவுளுடைய ஞானம் இந்த அறிவை வச்சு பார்க்கும்போது நம்முடைய அறிவு பைத்தியமா இருக்குதான். தேவனுடைய ஞானம் அவ்வளவு பெரிய ஞானமா. தொடர்ந்து பவுல் சொல்ற வார்த்தையை கவனிங்க. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது, நல்லா கவனிங்க, தேவன் பலவீனம் என்று சொல்லப்படுவது மனுஷனுடைய பார்வையில் அதிக பலன் உள்ளதா இருக்குது. அடுத்து சகோதரரே நல்லா கவனிங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நல்லா கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாராம். தேவன் தெரிந்து கொள்கிற ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் ஞானத்துல கம்மியா இருக்கோ, எதெல்லாம் ஆகாதோ அதையெல்லாம் எடுத்து தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறதுலே ஒரு தலை சிறந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஊழியத்தை செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு அற்றவர்கள் தான். உண்மையை சொல்ல போனால் சுத்தமா எனக்கு தமிழ் படிக்கவே வராத என்னை அநேகருக்கு இன்னைக்கு தேவன் பிரயோஜனமா மாற்றினார் என்றால் இந்த இயேசுவினுடைய கிருபை தான். இன்னைக்கு இதே போல நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல எத்தனையோ மாமேதைகள் கூட வேதாகமத்தை எடுத்தவர்கள் வாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு போகும்போது அவர்களை தேவன் வல்லமையாக என்ன செய்தாரு, எடுத்து பயன்படுத்தினார். பல்பை கண்டுபிடிச்ச எடிசன் எங்க போகலையா, அவர் ஸ்கூலுக்கே போகலன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்களா, இவன் ஆக மாட்டான் அப்படின்னு டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க. அவர் ஒரு பக்திமான், ஒரு கடவுளை அதிகமாக நம்புகிறவர், இவருக்கு படிப்பேறாது வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு, பல்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, நம்ம ஒண்ணுமே ஆக மாட்டோம், நமக்கு எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை கொண்டுதான் கடவுள் என்ன செய்வாரு, பெரிய காரியத்தை செய்வார். நல்லா கவனிங்க, உலகம் மாட்டு தொழுவத்துல ஐயோ அதெல்லாம் வாழ முடியாதுப்பா, அதெல்லாம் மனிதனால் ஒதுக்கப்பட்ட இடம் தான். ஆனா அந்த இடத்தை தான் ஆண்டவர் இயேசு தெரிந்தெடுத்து கடவுள் மனிதனாக பிறந்தப்ப ஒரு மாட்டு தொழுவத்துல போய் என்ன செய்யறாரு. நான் ரொம்ப ஆச்சரியம் நான் பாக்குறேன், எவனாவது மாட்டு தொழுவத்தை அலங்கார பொருளை வைப்பானா? இன்னைக்கு ஊரெல்லாம் போய் பாருங்களேன், குட்டில் வச்சிருப்பாங்க. மாட்டு தொழுவத்தை அலங்கார பொருளா மாத்தி என்ன செய்யறாங்க, எல்லாரும் குட்டில வச்சு அதை ஆயிரக்கணக்கான ரூபாய், சில லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி மாட்டு தொழுவ காட்சியை குடில் என்று அமைத்து வைக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம், ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஒதுக்கப்பட்ட ஒரு மாட்டு தொழுவத்தை, அசிங்கம், அது நாற்றம் எடுக்கிற ஒரு மாட்டு தொழுவம், மனிதர்கள் போய் வாழ முடியாத இடத்துல கடவுள் போய் பிறக்கிறாரு. இப்ப அந்த இடத்தை ஆண்டவர் பரிசுத்தமா மாத்தி எல்லாரும் அதை அலங்கார பொருளா மாத்தி கொண்டு வர அளவுக்கு என்ன செஞ்சிடாரு. இது என்னன்னா ஒரு அடையாளமா என்னன்னா, நம்ம வாழ்க்கை கூட இப்படி அசுத்தமா இருக்கலாம், மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், யாருமே சீண்ட முடியாத லெவலுக்கு கூட நம்ம இருக்கலாம். ஆனா கடவுள் நம்ம கிட்ட வந்துட்டாருன்னா, நம்ம இருதயத்துல இயேசு பிறந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையை அவர் எப்படி மாத்துறாரு, பரிசுத்தமா மாத்துறாரு, அலங்காரமாய் அவர் மாத்துறாரு, சிங்காரமாய் அவர் மாத்துறாரு. எல்லாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய லெவலுக்கு நம்முடைய வாழ்க்கையை இயேசு என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வட்டாரத்தை நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாருமே புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான். அவர்களை தான் கடவுள் எடுத்து உச்சாணியில் என்ன செய்வாரு, எடுத்து பயன்படுத்துறார். பல இடங்களை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் என்னன்னா, கடவுள் நமக்குள்ள வரும்போது, நம்மிடத்துல பிறக்கும் போது, மாட்டு தொழுவத்துல மட்டும் இயேசு பிறக்கல, உங்களோட இருதயம் கூட மாட்டு தொழுவத்தை போல எல்லாரும் வெறுக்கக்கூடிய லெவலுக்கு அது அசிங்கமாக இருந்தாலும் இயேசு வந்து பிறந்துட்டார்னா அது எப்படிப்பட்ட இடமா மாறிடும், அது பரிசுத்தமான ஒரு இடமாக, அலங்காரமான ஒரு இடமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். நான் அதான் சொல்லுவேன், மாட்டு தொழுவத்தை வச்சு அலங்கரிக்கிறது பதிலா உங்க இருதயத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, அலங்கரிங்க. உங்க இருதயத்தை என்ன செய்யணும், அலங்கரிக்கணும். இருதயத்துல இயேசு வந்து பிறக்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடமும் மகிமை நிறைந்த இடமாக, அந்த இடமும் பரிசுத்தம் உள்ள ஒரு இடமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஒவ்வொன்றையும் நான் யோசிக்கிறேன். சமீபத்தில் கூட அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு போதகர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்.
அவர் பேர் நல்ல பேர், நம்ம கூட பேசணும். அவங்களுடைய சார்லி, அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, சுட்டு கொண்டுட்டான். அவங்களுடைய மனைவி பேட்டி கொடுக்குறாங்க, ஐயா உங்களுடைய கணவரை சுட்டு கொண்டுட்டாங்க, என்ன செய்யறது, என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்மலாம் என்ன செய்வோம், புருஷனை அவனாவது ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டான், சுட்டு தள்ளிட்டான்னா ஒரு பொண்டாட்டிக்கு என்ன நினைப்பு வரும்? அவங்க சொன்னாங்க, என் இயேசு எல்லாரையும் மன்னிக்கிறவர், அவன் ஏதோ அறியாமையில அவன் செஞ்சுட்டான், என் கணவனை சுட்டு கொண்டுட்டான், நான் அவனை என் மனதார மன்னிக்கிறேன் என்று சொன்னாங்க. பொம்பளை குழந்தை வேற அவங்களுக்கு. கிரகாம் ஸ்டெயின், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரிசா மாநிலத்திலே தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்த கிரகாம் ஸ்டெயின், ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர். இங்கு வந்து இந்திய தேசத்துக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறவனே ஒரு தொழுநோய்க்காரன் தொடமாட்டான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தனியா குடிசை வச்சு அம்மா அப்பாவே இருந்தா என்ன செஞ்சிருவான், அது வந்து பரவல் நோய், அது பரவல் நோய் கிடையாது, ஆனா அது பரவல் நோய் என்று சொல்லி தனியாக தள்ளி விடுவார்கள். கையெல்லாம் அப்படி போய் வந்துடும், காலெல்லாம் இழுத்துக்கிறோம், நாரும் அவங்க உடம்பெல்லாம். தன் சொந்த பந்தமே பார்க்க முடியாத அப்பேற்பட்டவர்களை கிரகாம் ஸ்டெயின் தன் மடியில தூக்கி அவர்களுக்காக ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி அநேக தொழுநோயாளிகளை கொண்டு அவங்களுக்கு சோறு ஊட்டி அவங்களுக்கு பாராட்டி கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்கு ஊட்டி இருந்தாங்க. அங்க இருக்கிற சில மதவாதிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த கிரகாம் ஸ்டெயின் மதம் மாத்துகிறான் என்று ஒற்றை சொல்லிலே அவர் மேல் குற்றஞ்சாட்டி, சின்ன சின்ன பசங்க 13 வயசு 14 வயசு 15 வயசு பசங்க, ஒரு 14 பேர் அப்படியே நைட்டோட நைட்டா கூட்டமா வர்றாங்க. இவர் இரவெல்லாம் உழைத்து விட்டு சமூக சேவையை செய்து விட்டு உள்ள கூட படுக்கிறதுக்கு இடம் இல்லை, குடிசை வெளியே கார்ல என்ன செய்ய, ஜீப்ல அவரும் 2 பிள்ளைகள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம உங்களுடைய மரும பிள்ளை வந்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த வயசு தான் எல்லாம். ஒருத்தனுக்கு 6 வயசு, ஒருத்தனுக்கு வந்து 9 வயசு, 2 பிள்ளைங்க அவரும் சேர்ந்து அந்த ஜீப்ல படுத்து கிடக்குறாங்க. இந்த 14 பேர் வந்து மண்ணெண்ணெயை ஊத்தி ஃபுல்லா கொளுத்தி விட்டு வெளியே போக விடாம கம்ப வச்சு அடிச்சு சுத்தி நின்று அடிக்கிறாங்க, வெளியே வரக்கூடாதுன்ட்டு கொளுத்தி விட்டாங்க. துடிச்சு 2 பிள்ளைகளும் கிரகாம் ஸ்டெயினும் மறிக்கிறார்கள். இதே மாதிரி அவங்க மனைவியை கொண்டு வந்து கேட்கிறாங்க, ஐயா 13 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பல மாதங்கள் அவர்களை கண்டுபிடிக்காச்சு, எல்லாரையும் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு இவங்க என்ன செய்யலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கம்மா அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த ஒரிசாவுக்கு வந்தது ஏழை மக்கள் நல்லா இருக்கணும், இவங்களை கடவுளுடைய அன்புனா என்னன்னு இவங்களுக்கு சொல்லி காட்டணும், இயேசு கிறிஸ்துவுடைய அன்புனா என்னங்கிறது காமிக்கிறது தான் வந்தோம். நாங்க காமிச்ச அந்த அன்பை, ஆனா இவங்க அந்த அன்பை என்ன செய்யல, புரிஞ்சுக்கல. இவங்க பார்க்க முடியாத தொழில்நோயாளிகளை நாங்க பார்த்து அவங்களை அள்ளி அணைச்சோம், ஆனா இவங்க புரிஞ்சுக்கல. என் கணவனை 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டாங்க, இப்ப நான் இவங்களை தண்டிச்சு இவங்களை தண்டனை கொடுங்க, இவங்களை தூக்கலை ஏற்றுங்கன்னு சொன்னா நான் எதுக்காக வந்தனோ அதுவே என்ன செஞ்சிடும், பொய்யா போயிடும். நாங்க எதுக்காக வந்தோம், இது ஜனங்க நல்லா இருக்கணும், கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளணும் தான் வந்தோம், இவங்க புரிஞ்சுக்கிறாம இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மையாரும் அந்த 14 பேரையும் மன்னித்தார்கள் மனசார. யோசிச்சு பாருங்க, நம்மளால மன்னிக்க முடியுமா? ஏன் தெரியுமா, இயேசு அவங்க உள்ளத்துல வந்ததுனால இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. சாதாரண ஒரு மனுஷனால முடியாதியா, உடனே என்ன ஈரக்கொலையெல்லாம் துடிக்கும், என் கணவன பிள்ளைகளை இப்படி எரிச்சு கொண்டுட்டாங்களா, சும்மா விடக்கூடாதுன்னு தோணும். ஆனா கடவுள் அவங்களுக்குள்ள பிறந்ததுனால அவங்களும் சொன்னாங்க, நான் அவங்களை மனதார மன்னிச்சிடறேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க, மனதார மன்னிச்சிடறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா, எவன் கொளுத்துனானோ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஜெயில கிடந்து வெளியே வர்றான், இவங்க அம்மா மன்னிச்சிட்டாங்க, ஆனா சட்டம் சும்மா விடுமா, பனிஷ்மெண்ட் பண்ணாங்க. 20 வருஷம் வெளியே வந்து எவன் வந்து எரிச்சு கொண்டானோ அதுல 2 பேர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்களா இருக்கிறாங்க. அன்பு எல்லாத்தையும் மாத்தும், புரிஞ்சுக்க. தண்டனை கொடுத்திருந்தா அவன் செத்து போயிருப்பான், அவனை உள்ளத்தை மாற்றாது, அவன் செஞ்ச தப்ப உணர்ந்திருக்க மாட்டான். எல்லாரும் மாறல அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட எல்லாரும் தன் பாவத்துக்காக அவர் எரித்ததற்காக வருத்தப்பட்டார்கள் என்பதை நமக்கு புரியல. ஆனா 2 பேர் என்ன செஞ்சாங்க, உண்மையா நாங்க செஞ்சது தப்புன்னு ஏத்துக்கிட்டு கடைசியில் இன்னைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்களும் ஊழிய பணியில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். வெப்சைட்ல அது இருக்கு, போய் படிச்சு பாரு. அப்ப இயேசு உங்க உள்ளத்துல பிறக்கிறதுடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, அவர் உங்கள் உள்ளத்தை மாற்றுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், உங்களிடத்திலிருந்து வெறிகளையும் அந்த கொல்ல துடிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை மாற்றி அன்பால் உங்களை ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே அன்புதான் என்ன செய்யும், ஜெயிக்கும். குடும்பத்துக்குள்ளேயே அன்புதான் ஜெயிக்கும். உங்களுடைய மிரட்டல்னாலையும் கடினமான காரியத்தினாலையும் புருஷனை ஜெயிக்கணும், மனைவியை ஜெயிக்கணும், சொந்த பந்தங்களை ஜெயிக்கணும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அன்பால் ஜெயிக்க என்ன செய்யுங்க, பழகுங்க. அன்பு செலுத்தி வெற்றி பெறுவோம். நாம வைக்கிற அன்பினாலே வெட்கப்பட்டு போகணும். நீங்க நன்மை செய்கிறதுனால் புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறதா. எப்படியா, யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்யறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்து அப்படி அவங்களுடைய புத்தியீனத்தை என்ன செய்யணுமா, அடக்கணுமா.
அப்ப ஆண்டவர் எப்படி அடக்க சொல்லியிருக்காருன்னா, அன்பு செலுத்தி என்ன செய்யறாரு? கொஞ்சம் கடினம் தான். வாழ்க்கையின் ஓட்டத்தில் நமக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கடவுள் உள்ள வந்தானா அந்த மாற்றம்லாம் நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். சரி, ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லி நம்ம முடிக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கிறார்? மனிதரால் ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு இயேசு போய் என்ன செய்யறாரு? பிறக்கிறார். இப்ப சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. இந்த கிழக்கு சாஸ்திரிகள் யார் என்று சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்கன்னா, இந்தியாவிலிருந்து வந்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க? சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வேற ஒரு கண்டத்துல பிறக்கல, நம்ம ஆசியா கண்டத்துல என்ன செஞ்சாரு? பிறந்தார். அப்ப அவங்க இருக்கிற அந்த எருசலேமில் இருந்து கிழக்கு பகுதி எதுன்னா நம்ம இந்தியா. இங்கிருந்து தான் ஞானிகள் வந்தார்கள் என்று வேதாகமம் என்ன செய்யுது? சொல்லுது. இவர்கள் ஞானிகள். இப்ப இயேசுநாதர் எங்க பிறந்திருக்காரு? மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்காரு, சாதாரண ஒரு இடத்துல. இவங்க எங்க தேடி போறாங்க தெரியுமா? இயேசுநாதர் பிறந்திருக்காரு, நட்சத்திரம் அவருக்கு வழிகாட்டுது. நட்சத்திரம் சரியாதான் வழிகாட்டி போகுது. நட்சத்திரம் ராஜாவின் வீட்டை கடந்து போகிறது. இவர்கள் ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசுநாதர் ராஜா, உலகத்தையே படைச்சவர் என ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. யூதா கோத்திரத்திலிருந்து தான் என்ன செய்வாரு? இயேசுநாதர் பிறப்பாரு, அவர் அரசராக பிறப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. உடனே இந்த ஞானிகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ராஜானா எங்க பிறப்பாரு? ராஜானா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பார். உடனே இவங்க எல்லாத்தையும் பாட்டிய ஒட்டகத்துல எல்லாம் ஏறிட்டு எங்க போயிட்டாங்க? நேரா ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. இப்ப அதான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில எல்லாம் வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம். மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதனுடைய தீர்க்க தரிசனம் இருக்குது. இயேசு எந்த இடத்திலே பிறப்பார், எந்த ஊரிலே பிறப்பார், எல்லாமே பல நூறு வருஷத்துக்கு முன்பாக இயேசுநாதரை பற்றி தீர்க்க தரிசனமாக வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டுச்சு. இப்ப ஞானிகள் கிளம்பி போனவங்க நேரா இயேசுநாதர் பிறந்த இடத்துக்கு, ஏன்னா இவங்களே கற்பனை பண்ணல, இவங்க இயேசு அங்கதான் பிறப்பாரு, ஒரு ஏழ்மையான இடத்துல தான் பிறப்பாரு அப்படின்னு இவங்க நினைக்கல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? ராஜாவா இருந்தா அரண்மனை தான் பிறப்பாருன்னு சொல்லிட்டு ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஏரோதுட்ட போய் இவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், நாங்க இதை கேள்விப்பட்டு கிழக்கிலே நட்சத்திரத்தை பார்த்து என்ன செஞ்சிட்டோம்? நேரா இங்க வந்திருக்கிறோம். இவன் ஒரு யூத நாட்டு அரசன் ஏரோது இல்ல. நான் ஏற்கனவே இந்த ஏரோது யார் என்பதை உங்களுக்கு எடுத்து விட்டேன். இவன் ஏசாவினுடைய சந்ததியாகிய ஏதோமியனுடைய வம்ச வரலாற்றிலே வந்தவன் தான் இவன் ஏரோது. இவன்கிட்ட வந்து இயேசு பிறந்திருக்கிறாரு, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு, எந்த ராஜா தான் சும்மா விடுவான்? நல்லா கவனிங்க. இவனுக்கு உடனே பொங்கி கோபம் வந்துருச்சு. எப்ப நான் ஒரு ராஜா இருக்கிறேன், இன்னொரு ராஜா பிறக்கிறதா விட மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சுட்டான்? ஒரே கொக்கரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வசனம் அந்த இடத்துல இருக்கும், வாசிக்கலாம் எடுத்தவர்கள். மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. மத்தேயு புத்தகம் நல்லா கவனிங்க. யூதருக்கு ராஜாவாக எங்கே எங்க வந்து கேக்குறாங்க? அரண்மனையில வந்து ராஜா கிட்ட கேக்குறாங்க. எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்ட வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன செஞ்சாங்களா? சரி, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏரோது கலங்கினான், ஓகே. எருசலேம் நகரத்தார் ஏன் கலங்கினார்கள்? ஏன் தெரியுமா? எருசலேம் நகரத்தாருக்கு இயேசுங்கிற ஒருவர் பிறப்பார் என்று ஏற்கனவே பல நூறு வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. அதை வாசிக்கலாம். மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நல்லா கவனிங்க, யூதேயாவில் உள்ள 1000 நீ சிறிய பட்டணமாக இருந்தாலும் இஸ்ரவேலும் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து என்ன செய்வாங்க? புறப்பட்டு வருவாங்க. ஓகே, போதும். புறப்பட்டு வருவாங்க என்று ஏற்கனவே மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் உண்டு. இப்ப இதையெல்லாம் பார்த்து வந்துட்டாங்க. ஏரோது கொந்தளிக்கலாம். ஏன்னா ஏரோது யாரு? வேற ஒரு ராஜா, ஆனா இஸ்ரவேல் அரசாட்சி பண்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறான். எப்பவுமே அந்நிய தேசத்துக்காரன் நம்மளை அரசாட்சி பண்றதுல எப்பவுமே டேஞ்சர் தான். அதனாலதான் பரிசுத்த வேதாகமே சொல்லுகிறது, நம்ம சகோதரர்கள் தான் என்ன செய்யணுமா? ஆளணும். நம்ம நாட்டை நம்ம தான் என்ன செய்யணும்? வேற ஒருத்த வந்து ஆண்டானே ஒரு பிரச்சனை தான். இப்ப ஏரோது அப்படி வேற ஒரு இடத்துல இருந்து வந்து ஆள்றான்.
இப்ப இங்கிருந்தே ஒரு ராஜா பெறப்படா அப்படிங்கும்போது ஏரோது கலங்கலாம், ஏன் எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள்? சொல்லுங்களேன் பாப்போம். ஏரோது கலங்கலாம் ஐயா, ஏன் எருசலேம் நகரத்தார் கலங்கினா? அப்படிதான் வசனம் இருக்குது. எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள். ஏன் நகரத்தார் கலங்குறான்? ஏமா? ஓ, விசுவாசிக்காமல் இருந்தாங்க, அதனால கலங்கினார்கள். ஓகே, 100% ஒரு 20 வேணா எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப மண்டையை போட்டு யோசிக்க வேணாம், தேவையில்லை. எளிமையான ஒரு பதில் தான். நிறைய சமயத்துல ஆழமா போய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை ஆழமா போகவே மாட்டோம். அந்த இளமையில இருக்க தண்ணி மாதிரியே உட்காந்துக்கிடுவோம். எதெல்லாம் மேலோட்டமா தெரிஞ்சுக்கணுமோ அதை மேலோட்டமா தெரிஞ்சுக்காம ஆழமா போய் என்ன செய்யறது, ஏதாவது இருக்குதான்னு பாக்குறது. ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள். நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஏரோது எப்படிப்பட்ட ராஜா? ரொம்ப கொடூரமான அரசன். இப்ப கொடூரமான அரசன்கிட்டயே இவங்க போய் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லும் போது இவன் என்ன செய்வானோ அப்படிங்கிற கலக்கம் எருசலேம் நகரத்தாருக்கு என்ன செய்யும்? இது ஒரு யதார்த்தம், அவ்வளவுதான். நிறைய பேர் இந்த பகுதி வாய்க்கும் போது ஏன்டா கலங்கினாங்க, என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எதுக்கு இங்க கலங்கினாங்க? இவங்க சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கும் போது யூத ஜனங்கள் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஏன் கலங்கினார்கள்? ஒண்ணு இல்லையா, ஏற்கனவே அரசாட்சியில யார் இருக்கா? கரண்ட்ல ஏறுது இருக்கான். அவன் நல்ல அரசன் ஒண்ணு இல்லை, பயங்கரமான மூர்க்க வெறி கொண்டவன். இவங்க பயந்த மாதிரியே நடந்துச்சு. நம்ம அடுத்து பார்க்கிறோம், இந்த ஏரோது என்ன பண்ணுனா, சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில இயேசு அல்ல வேறதான் எங்கேயோ இருக்கிறார் என்று மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க? சாஸ்திரிகள் ஞானிகள் புறட்டு போயிட்டாங்க. இவங்க போய் 2 வருஷம் ஆகி போச்சு. இப்ப 2 வருஷம் ஆன உடனே இந்த ஏரோது முடிவு பண்ணிட்டான், சாஸ்திரிகளால் நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். சாஸ்திரிகள் நம்ம விட்டு, ஏன்னா சாஸ்திரிகள்கிட்ட இவன் சொல்லும் போது என்ன சொல்லி அனுப்புனா, யூதருக்கு ராஜாவை போய் பார்த்துட்டு பணிந்து கொண்டுட்டு நானும் வந்து அவரை பணிந்து கொள்ளும்படி என்கிட்ட வந்து எங்க பிறந்திருக்கிறாரு, வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிதான் பண்ணிட்டாரு. இவங்க போன உடனே ராத்திரியோட ராத்திரி தேவதூதன் வந்து இறங்கிட்டாரு. யாருக்கு? சாஸ்திரிகளுக்கு. சாஸ்திரிகளுக்கு வந்து இறங்கி, டேய் அவன் கொல்லத்தன் நினைக்கிறான், நீ மரியாதை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஏசுநாத தொழுது கொண்டு வேறு வழியாய் ஓடிடுற அப்படின்ட்டாரு தேவதூதன். உடனே என்ன நினைச்சு, தேவதூதன் இவங்களுக்கு செய்தி வந்த உடனே இவங்க ஆண்டவரை நல்லா தொழுது கொண்டு பணிந்து கொண்டு எல்லா 3 பரிசு பொருட்களையும் ஆண்டவருக்குமாக வச்சுட்டு இவங்க வேறொரு வழியா ஓடிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் ராஜாவுக்கு என்ன வருது, நம்மள மாதிரி ஹலோ இருக்கிறாரா, செல்போன்லாம் அங்க இல்ல. அங்க என்ன செய்யும், ஏதாவது புறாவை தூது விடணும், ஒற்றனை தூது விடணும், இப்படிதான் நிறைய நாள் ஆகும். சரிங்களா? வஞ்சிக்கப்பட்டுட்டோம் தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது? இப்ப 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று விடுங்கள் என்று இந்த ஏரோது என்ன செஞ்சான். இப்ப புரியுதா ஏன் எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள்னு? கொடூரமான ஒரு அரசன் இவங்கிட்ட வந்து இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரு, இங்க வந்து விசாரிக்கிறாங்களே என்ன பண்ணுவானோன்னு கலங்கினாங்க. அந்த கலக்கத்தின் அடிப்படையிலேயே 2 வயதுக்கு உட்பட்ட அநேக பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு மரித்தார்கள். கிட்டத்தட்ட 10-30 பிள்ளைகள் அன்னைக்கு மரித்திருக்க முடியும் என்று சில வரலாற்று ஆசிரியர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. பரவாயில்ல, அந்த பிள்ளைகள்லாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யும், இளைப்பாரும், தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக என்ன செய்யும் இருக்கும். இந்த கொடூரமான அரசன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன செய்தான். இதுல முக்கியமா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நான் முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஞானிகளாக இவர்கள் இருந்தாலும் கூட இவங்க செய்த ஒரு சிறிய பைத்தியக்காரத்தனம் என்னன்னு தெரியுமா? இவங்க யூதருக்கு ராஜாவை எங்க போய் தேடினாங்க? எதிரி நாட்டு மன்னனாகி ஏரோது அரசன் அரண்மனையில போய் என்ன செஞ்சாங்க, இவங்க தேடினதுதான் அந்த அத்துணை குழந்தைகளும் மரிக்க காரணம். நான் ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கடவுளை தேடுகிற நாம், கடவுளை பார்க்க ஆசைப்படுறனா, கடவுள் இல்லாத இடத்துல நாம ஒரு அறிவிலை எடுத்துக்கொண்டு கடவுள் இங்கதான் பிறப்பார் இங்கதான் இருப்பார்னு தேடி போறோம் பாத்தீங்களா? ஆனா உண்மையிலே அங்க கடவுள் இல்ல. இன்னைக்கு பல மக்கள் கடவுளை தேடி ஓடுகிற, அங்க இருப்பாங்களா, இங்க இருப்பாரா, இங்க இதுல நடந்துருமா, அதுல நடந்துருமா, எங்கேயுமே கடவுள் இல்லை. கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்கு வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், கடவுள் எங்கே இருக்கிறார்னா, நீங்க யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட போய் அவங்கள தூக்கி எடுங்க. அவங்க கிட்ட போய் உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க வீட்டுல ஒரு விசேஷமா, ஒரு நல்ல காரியமா, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, கஷ்டப்பட்டு வறுமையில வாடுறாங்களோ அவங்க கிட்ட தேடிப்போம். நம்ம கடவுள் உண்டியல்ல போய் இன்னைக்கு பல பேர் தன்னுடைய அவன் பட்டாவா இல்ல அடுத்தவன் பட்டாவான்னு தெரியல, உண்டியல்ல போய் பல பட்டாக்கள் கிடக்குது.
தமிழ்நாட்டோட அத்தனை சொத்துமே எங்க கிடக்குது? கோயில் உண்டியல போட்டு வச்சிருக்கிறான். பார்த்தா அவ்வளவு நகை பணம், கடவுளை பார்க்க போய் தரிசனம் பார்க்க போறோன்னு எல்லாம் போடுறான். அவன் வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை ஏத்த வீட்டுக்காரன் சின்ன ஒரு சண்டையில நான் ஒன்று கேள்விப்பட்டேன். ஐயா இங்கே சேலத்துல அங்கே நினைக்கிறேன், வாழை இலைய வெட்டிட்டானா ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரி. இந்த ஐயா சவட்ட காலோட அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டாரு அந்த அம்மாவை. கஷ்டமா இருந்துச்சேடா. அவர் வீட்டு வாசல் விட்டு வெளியே அந்த வாழை மரம் தொங்கிக்கிட்டு இருக்குது. அதுல ஒரு வாழை இலைய அந்த அம்மா அறுத்துட்டு வந்துருச்சான். இதை கேள்விப்பட்ட அந்த ஐயா அருவாள் எடுத்துட்டு வந்து அந்த அம்மா கோலம் போட்டு இருக்குது, பக்கு பக்குன்னு வெட்டுறாரு 2 வெட்டு. நல்ல வேலை மொட்டை அருவாளா இருந்த போய் ஊமக்காயத்தோட அந்த அம்மா தப்பிச்சிச்சு. பார்த்து போங்க, என்னென்னமா நடக்கு இந்த உலகத்துல. நல்லா கவனிங்க. இவன் எல்லாம் கோயிலுக்கு போய் கோடி கோடியா கொடுப்பான். நான் கோயிலுக்கு மட்டும் சொல்லல, இயேசுநாதருக்கா இருந்தாலும் இந்த மாதிரியான பலிகளிலே கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, விருப்பப்பட மாட்டார் என்பதை புரிஞ்சுக்கிறீங்க. மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு நமக்கு ஒரு அழகான வார்த்தையை சொல்லித்தரார். என்ன தெரியுமா? நீங்க காணிக்கை செலுத்த வரும்போது, நீங்க யாராவது ஆண்டவருடைய சமூகத்துல காணிக்கை செலுத்த வர்றீங்க, ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை பாருங்க. உங்க சகோதரனிடத்துல ஏதாவது ஒரு வெறுப்பு இருந்துச்சா, ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா, காணிக்கை பெட்டி பக்கத்திலேயே காசை வச்சுட்டு முதல்ல போய் ஒப்புரவாகி விட்டு என்ன செய்ய. அதுதான் இயேசு. என்ன சொல்ல வர்றாரு இயேசு? நீ உலகத்துல நீ பார்க்கிற சகோதரனிடத்துல அன்பு செலுத்தாம அவனை விரோதிச்சுட்டு அவனுக்கு உனக்கு கசப்பு வந்துட்டு அவனை ஏமாத்தி எல்லாம் சம்பாதிச்சு கடவுளுக்கு கொண்டு போய் காணிக்கை கொடுக்குறேன்னா அந்த காணிக்கையை கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டார். இது பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. இயேசுநாதர் மட்டும்தான் இப்படி பிரச்சனை பண்ண முடியும். இயேசு அழகா போதிப்பார். அந்த வசனத்தை வாசிக்கலாமே, சூப்பரா இருக்கும் இந்த வசனம். எத்தனாவது வசனமா சொல்லிடுமா? மத்தேயு 5:23-24 வாசிக்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு. அது குறை உண்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அவனை ஏமாத்திருக்க, நீ அவனுடைய பொருளை ஏதாவது வஞ்சிச்சு வச்சுட்ட, அதனால அவன் சகோதரன் உன் மேல சின்ன தாங்கல் வச்சிருந்தார்னா என்ன செய்யு, அங்கேதானே பலிபீடத்தின் பக்கத்துல உன் காணிக்கை வச்சுட்டு முன்பு போய் உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகு, பின்பு வந்து காணிக்கையை போடு. ஆண்டவர் பேசுறாரு, நீ போய் எவன் மட்டும் ஏமாத்தினியோ, எவன் மேல உன் மேல சங்கடமா வச்சிருக்கானோ அவங்கிட்ட போய் ஒப்புரவாகி அவனுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துட்டு வந்து என்ன செய்ய, காணிக்கைய கொடு. சின்ன சகையினுடைய வாழ்க்கையா தான் பார்க்கிறோம். குள்ளனான சகை இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். மரத்து மேல ஏறி தன் குள்ளனா இருந்தபடினால் இயேசு, பெரிய கூட்டம் இயேசுவை சுத்தி இருந்துச்சு. மரத்து மேல நின்று இயேசுவை பார்க்க முடியுமா? பார்க்கும்போது இயேசு சொல்றார், இறங்கி வா, உன் வீட்டுல தங்க போறேன்ட்டு. இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பதட்டம் ஆயிடுச்சு. இயேசு சாமி என் வீட்டுல தங்க போறாரா அப்படின்னு ஒரே குஜால் ஆயிட்டான். வீட்டுக்கு போறக்குள்ள இவனுக்கு மனசு கேட்கல. ஏன்னா இவன் யாரு? ஒரு பெரிய பாவி, மத்தவன் சொத்தை ஆட்ட போட்டு வச்சிருக்கிறவன், அநியாய வட்டி வாங்கி வட்டியில சம்பாரிச்சு வச்சிருந்தவன். ஆண்டவர் இயேசு தன் வாசலுக்கு வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே நான் அநியாயமா ஏதாவது ஏழைகள்கிட்ட நான் அடிச்சு புடுங்கிருந்தேன்னா நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துறேன்னு அவனா இயேசுநாதர்கிட்ட விழுந்தான். உண்மையா கடவுள் உங்க உள்ளத்துல வந்தார்னா இந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். இதுதான் கடவுள் உங்களுக்குள்ள வந்திருக்கிறதுனுடைய அர்த்தம். ஞானிகள் தேடி எங்கேயோ இருக்கிறாரு, அரண்மனைக்கு போவாதீங்க. இயேசுவை தேடி கஷ்டப்படுற மக்கள்கிட்ட போங்க, ஏழை எளிய மக்கள்கிட்ட போங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போங்க. யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்களோ அவங்க கிட்ட பக்கத்துல உட்காந்து நாறுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வீச்சு எடுக்க தான் செய்யும். புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிலேயே கிடக்கிறவங்க வீச்சம் எடுக்க தான் செய்வாங்க. அவங்க கூட போய் தோல் போத்து கொஞ்சம் அவங்களை அரசனையா பேசி உங்களால் முடிஞ்சு அவங்க செஞ்சுட்டு வாங்க. அங்கதான் யார் இருக்கிறா? இயேசுசாமி இருக்கிறார். இவங்க அரண்மனைக்கு தேடி போறாங்க. இதனால அங்க கடவுளை காண முடியல. பெரிய இழப்பு தான் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு, ஏற்பட்டுச்சுங்கிறத பார்க்குறோம். அது மாத்திரம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசுநாதர் அங்கே பிறந்திருக்கிறார் என்று பரிசேயன் சதுசேயெல்லாம் கேள்விப்பட்டு வர்றான். ஏன்னா பரிசேயனிடத்திலும் அன்றைக்கு இருந்த வேதத்தை போதிக்கிற மக்கள் கூட்டம் அதெல்லாம் பரிசேயன் சதுசேயெல்லாம். இவனெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் அறிந்து வைத்திருந்தான். ஏரோதுக்கே இயேசு எங்க பிறப்பார்னு வசனத்தை காமிச்சவன் யாரு? இந்த பரிசேயன் தான். இயேசு இங்க பிறந்திருக்கிறாருன்னு சாஸ்திரிகள் எங்கேயோ இருந்து தேடி போறான், வேறு நாட்டில் இருந்து தேடி போறான். இவன் யூதன் இல்ல, வந்த சாஸ்திரிகள் இந்தியாவிலிருந்து வந்ததாக சொல்றாங்க. ஆனா ஆக மொத்தம் இவர்கள் ஞானிகள், இவங்க தேடி போறாங்க. ஆனா உள்ளூருக்குள்ளேயே இருந்த யூதர்களாகிய
பரிசேயனும் சரிசேயனும் என்ன செய்ய வேத பார்க்கணும், இயேசுவை தேடி போகல. இயேசுவின் சம்பவத்தை, பிறப்பின் சம்பவத்தை எல்லாரும் வாசிச்சிருப்போம். இவர்களுக்கு தெரியும் பரிசேயன் தான் வந்து சொல்றான் இயேசு எங்க பிறப்பான்னு. ஆனா இயேசுவை தேடி இவன் போகல. யார் போனா? புறஜாதிகள். அதனாலதான் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் வசனம் இருக்குது, புறஜாதிகள் என் பேரில் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அந்த வசனம் அப்படியே இன்னைக்கு நிறைவேறிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு அங்கே பிறந்தார். ஆனா உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற, இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு தங்கள் உள்ளம் தூய்மை அடைந்த கோடிக்கணக்கான மக்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி அவர்கள் எல்லாம் மாற்றி இருக்கிறது, அவர்களை தூய்மையாக்கி இருக்கிறது, பரிசுத்தமாக்கி இருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அந்த நற்செய்தியால் தான் இந்த மாற்றம் வந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகையை எப்படியோ யார் யாரோ கொண்டாடினாலும் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆதலால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இந்த பண்டிகையிலே மற்ற ஏழைகளுக்கு நன்மை செய்து என்ன செய்யறாங்க? முடிஞ்ச அளவுக்கு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்ய. என்கிட்டே ஒண்ணுமில்லை ஐயா, நான் எங்க போய் உதவி செய்யறது அப்படின்னு சொல்லாதீங்க. நம்மளால நிச்சயமாக ஒரு நபருக்காவது என்ன செய்ய முடியும்? முடியுமா முடியாதா? ஐயா நீங்க 100 பேருக்கு உதவி செய்ய வேணாம் ஐயா, ஒருத்தருக்கு என்ன செய்யலாம்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு நபருக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா கோடிக்கணக்கான நபர்கள் என்ன செய்வாங்க? பலன் அடைஞ்சிருவாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த தேவன் விரும்புகிற அந்த விஷயங்கள் நம்முடைய இருதயத்திலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தரட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். God bless you.